கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் உசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்துல நீ படிக்கும்போது பவுல் நமக்கு தான தர்மங்களை பற்றி பேசியிருப்பார். எப்படி அடுத்தவங்களுக்கு உதவணும், தான தர்ம ஊழியங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு. நம்மள்ட்ட சிலவங்கள்ட்ட காசு இருக்கும், ஆனால் கொடுக்க எண்ணம் இருக்காது. அவங்கள்ட்ட அப்படி இருக்கக்கூடாது. நீங்க கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம வேதத்துல சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னு இருக்கு. ஸோ நம்ம எந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே நம்மளை சுத்தி இல்லாதவங்க இருப்பாங்க, அது வெளியே தெரியாது. அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது தெரியாது, எப்படி ஏதோ ஒரு வழியில வெளியே தெரியாம நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதான் சொல்லி நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அது எப்படி கொடுக்கணும், இது கர்த்தர் கொடுக்குறேன், எனக்கு கர்த்தர் இப்போ நான் கொடுத்தா 10 ஆசை அப்படின்னு இல்லை. அது நம்ம மனதிலேருந்தே கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். இப்போ சிலவங்க இந்த வசனத்தை வச்சு நம்ம சர்ச்சில் காணிக்கன்னு பேசுவாங்க. சர்ச்சு இது தனிப்பட்ட முறையில் சர்ச்சு காணிக்குன்னு சொல்லும்போது, இப்போ சர்ச்சை இருக்குது, நல்லா வளர்ந்து இருக்குது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காது, சர்ச்சில் ரொம்ப செலவு நல்லா இருக்காங்க. ஆனால் இன்னொரு சபையில் அங்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கரண்ட் பில் கட்டே வழி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ சபைகள் இருக்கு. ஸோ நம்மளோட காணிக்கைகளை கர்த்தர் கொடுக்க காணிக்கை இந்த மாதிரி சபைகளை தாங்கலாம். இது என்னோட தனிப்பட்ட இது. என்ன நம்ம தான தர்மம் பண்ணணும். இது ஒரு பக்கம். சிலவங்க காணிக்கை ஒரே இடத்துல போயிட்டு இருக்கும். அந்த ஒரே இடத்துல வரும்போது ஒரு சர்ச்சு பயங்கரம் வளர்ந்துட்டு இருக்கும். அங்கே டைல்ஸ், மார்பிள், கிரானைட்னு போயிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே ஒன்றுமே இருக்காது. பாய்ப்போட வெளியிலான்னு இருப்பாங்க. அதுவும் தேவனுடைய ஆலயம் தான். அங்கேயும் அதே பைபிள் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதே பைபிள் தான் பேசிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே தேவனோட சபை. கர்த்தரை பார்வையில் எல்லாமே அவரோட சபை தான். இப்போ நம்ம அந்த மாதிரி சபைகளுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது சும்மா ஏதோ இல்லை ஹெல்ப் பண்ணலாம். அது அடுத்ததாக யாராவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சிலவங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அது வெளியே தெரியாது, அவங்க வெளியே கேட்கவும் மாட்டாங்க, ஆனால் உள்ள கஷ்டத்தான் இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தான தர்மங்கள் ஊழியம் செய்யறவங்களுக்கு. சிலவங்க ஃபுல் டைம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபுல் டைம் ஊழியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காரியங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படவும் இருப்பாங்க. இந்த ஃபுல் டைம் ஊழியத்துலையுமே கஷ்டப்படவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி யார் யார் உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரோ அவங்களுக்கு முடிஞ்சதா தெரியாமல் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம அதிகம் கொடுக்குற ஆளாக மாறணும். அது கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மளுடைய காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி கொடுக்க பழகணும். அது முழு இதயத்தோடு கொடுக்கணும். நான் இவ்வளோ கொடுத்தேனேன்னு அவங்க சொல்லுறதும் இல்லை. அந்த முழு இருதயம் கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்லுது, சிறுக விதை சிறுக பெருக இருப்பான். நல்லா கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலுமே ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை கர்த்தர் தருவார். இது எதுவுமே கட்டாயம் கிடையாது. பைபிள்ல இவ்வளவு கொடுத்தாகணும்னு கட்டாயம் கிடையாது. அது ஒன்னும் மனசுல என்ன தோணுதோ நீங்க உற்சாகமா கொடுங்க. அப்படிதான் உற்சாகம் எவ்வளவு கொடுக்க முடியும் அதை கொடுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு கொடுங்க. நம்ம கொடுக்குற கையா மாறணும். நம்ம இனிமே வாங்கி பழகிட்டோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரும்பான்மை எல்லாரும் இல்லை, பெரும்பான்மை மக்கள் வாங்க கொடுக்க கம்மியா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் ரொம்ப காணிக்கையிலும் கொடுத்தது ஒரு டைம் கிடையாது. இப்போதான் நம்ம சில காரியம் கொடுக்கணும். நம்ம காணிக்கை சபைகளுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஊழியங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு கொடுக்கறது. நம்ம காணிக்கை அங்கே எங்கே தான் கொடுக்கணும், கொடுக்குறது. அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த மெசேஜ்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக உங்களை தேவையை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில உங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.